Hello friends, வணக்கம். welcome back to our channel Tamil Beauty Talk. இன்னைக்கு வந்து என்னோட dressing table tour தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் என்னோட dressing table. உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். இருக்கிற இடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா எனக்கு வந்து எல்லாமே டப்பாக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். எதையுமே எடுத்து யூஸ் பண்ணவும் முடியாது. எது எங்க வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி வச்சிருப்பேன். வீட்டில் வந்து நான் கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது மற்றவங்க எல்லாத்துக்குமே அந்த டோர்லயே வச்சுட்டேன் கண்ணாடி வந்துட்டு. இது எனக்கு மட்டும் இப்படி தனியா வேணும், ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கு, நம்ம பார்லருக்காகவும் நிறைய வாங்குறோம், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. இது வந்து நானா வந்து டிசைன் கொடுத்ததான். எனக்கு இந்த சைடு ஒரு கபோர்டு, இந்த சைடு ஒரு கபோர்டு இருக்கட்டும், சென்டர்ல வந்து கண்ணாடி இருக்கட்டும் சொல்லிட்டு இங்க சென்டர்ல வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க லைட்டு. ஸோ இது பளிச்சுன்னு நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும், நல்லா இருக்கும். நிற்கும் போது எனக்கு ஒரு ஃபுல் சைஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து மை ஃபேவரட் கலர் கிரே கலர் வித் எல்லோ கலர், இது ரெண்டும் காம்பினேஷன்ல தான் நான் வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃபுல் வியூ. இந்த கலர், இந்த டிசைன் எல்லாமே நானே டிசைன் பண்ணது. உங்களுக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து செஞ்சுக்கணும். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அது எப்படி இருக்கோ அதை தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். இதுனா நம்ம எந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கீழே வந்து 3 டிராவர் இருக்கும். இது வந்து இந்த சைடு வந்து ஃபுல் செல்ஃபோன். இதுல வந்து ஒரு 5 செப்பரேஷன் இருக்கும், அந்த சைடும் ஒரு 5 செப்பரேஷன் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பண்ணி கொடுத்தது ஒரு யூடியூபர். எனக்கு வீட்டுக்காக கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணேன். அப்போ வந்து யூடியூபர் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல யூடியூப்ல தான் பார்த்தேன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, கான்டாக்ட் பண்ணேன். மற்றவங்க கொடுத்த எஸ்டிமேஷனோட அவங்க கொடுத்தது எனக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்தது. இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. உங்களுக்கு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட அவங்க பண்ணி தராங்க. எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து நான் எஸ்டிமேஷன் வாங்கினேன். எல்லாரும் சொன்ன அமௌண்ட்டை விட இவங்க சொன்ன அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 50,000 கிட்ட கம்மியா இருந்தது. ஸோ அவங்களோட நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அவங்க உங்க வீட்டில் கபோர்டு ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட் பண்ணணும், இல்லை வந்து மாடுலர் கிச்சன் பண்ணணும், இந்த மாதிரி அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணும்போது தமிழ் பியூட்டி டாக் பார்த்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போயிடலாம். நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே கொண்டு போயிட்டேன். இந்த சைடு உள்ள கபோர்டு இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிறது வந்து தோடு. ஒரு 3 பாக்ஸ்ல வந்து தோடு ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். இந்த ஆர்கனைசர் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா வீடியோல போடுறேன். இது வந்து ரெகுலரா போடுற தோடு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் வியர் மாதிரி போடுற தோடு. இதை வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் முன்னாடிலாம் தோடலை வந்து பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். எந்த தோடுன்னு எல்லாத்தையும் கொட்டி தேடுவேன். அதுவே எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் திரும்பி ஒன்று வாங்கினேன், அப்புறம் இன்னொன்று வாங்கினேன், அப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒன்று. 3மே அமேசான்ல தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அமேசான்ல வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்றேன். இந்த சைடு வந்து கண்ணாடி வச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த ரோலர் வந்து இதை நான் தனியா வச்சிருப்பேன். ஏன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்காக நான் வந்து தனியா வச்சிருக்கேன். இந்த கபோர்டில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். டக்குன்னு எடுப்போம் இல்லையா, அது வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோட கொலாஜன் மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் ஷாப்போட கொலாஜன் மாய்ஸ்சரைசர். என்னோட டே க்ரீம், நைட் க்ரீம், ரோஸ் வாட்டர், அப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல், அர்பன் பொட்டானிக்ஸோட ஆலுவேரா ஜெல். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ஃபேஸ் ஷாப்பில் வாங்கினா இந்த மாதிரி ஃப்ரீ கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அது வச்சுருக்கேன். இது என்னது, பாடி வாஷ். அப்புறம் வந்து ஒரு 4 நெயில் பாலிஷ் வாங்கினேன், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் விட்டமின் சியோட ஃபேஸ் வாஷ், வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். அப்புறம் இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ஒயிட் சீடு சீரம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறேன் என்னங்கிறத நான் வந்துட்டு இதில் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி, ஓலையோட டே க்ரீம், நைட் க்ரீம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ்ல குங்குமம் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த லோரியலோட எக்ஸ்டென்சிவ் சீரம், இந்த மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி நான் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து ஃபேஷாப்போட ரைஸ் க்ரீம், அதோட ஸ்பூன் அது மேலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். மேக்ஸிமம் இந்த கபோர்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் நான் எடுத்துக்கணும், ஏன்னா டக்குன்னு ஏதாவது கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதுனால 1 by 1. இது வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட ஆக்டிவேட்டட் ஃபேஸ் வாஷ். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன், போஸ்லேயே காட்டுறேன் பாருங்க. இது கையில் வச்சா ஷேக் ஆகுமா, அதனால நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். அடுத்த செல்ஃபில் வந்து என்னோட லிப்ஸ்டிக். இது வந்து நைக்காவோட லிப்ஸ்டிக். நான் சொன்னேன்ல எனக்கு ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக்குன்னு. இந்த லிப்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் வந்து மெப்ளினோடது. இதுதான் மேக்ஸிமம் நான் ரெகுலருக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பின்னாடி வச்சுருக்கிறது 925ஓட லிப்ஸ்டிக்ஸு. மேக்ஸிமம் எல்லா லிப்ஸ்டிக் கலெக்ஷனுமே இருக்குது. ஒரு 1000 ரூபீஸ்க்குள்ளே, 1000க்கு மேலே இது வரைக்கும் நான் லிப்ஸ்டிக் வாங்கினதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ரையான். நான் சொல்லியிருக்கேன், மெப்ளினோட க்ரையான். அப்புறம் அதில் க்ரையான்லேயே ஒரு 2 க்ரையான் வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் 925. அதுக்கப்புறம் மெப்ளினோட க்ரையான் தான் இருக்குது. ஸ்ட்ரே குர்க்கியோட அந்த மினி லிப்ஸ்டிக், பட் இது வந்து வாங்கி வேஸ்ட்டு தான், எனக்கு யூஸே ஆகலை. ரொம்ப குட்டி, என்னோட லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணவே முடியல இந்த மாதிரி. ஆனால் நான் யூஸே பண்ணாமல் வேஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது வந்து இந்த மாதிரி NYBேயோட லிப்ஸ்டிக்ஸ் தான். அது ஏன்டா வாங்கினேன்னு ஆயிடுச்சு. அதுவுமே அது 2-3 லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுவும் NYB தான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது, அதனால இது பிடிக்கவே இல்லை. பட் வாங்கிட்டோமே, எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னோட லிப்ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து இந்த இடத்துல இது வந்து மீஷோவில் வாங்கினேன்னா, மேக்ஸிமம் எனக்கு வந்து மீஷோவில் வந்து பெருசாக ஒன்றும் பிடிக்கல, ப்ராடக்ட் எதுவும் பெருசாக ஒன்றும் பிடிக்கல. ஒரு 2 வாங்கிட்டு ரிட்டன் போட்டுட்டேன், அதுக்கெல்லாம் காசையும் நான் வாங்கிட்டேன். இது மட்டும் எனக்கு ஓகேவாக இருந்தது, ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ரெகுலர் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய செப்பரேஷன் இருக்கனால. இது வந்து குங்குமதி தைலம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதுதான் புதுசு. இது வந்து என்னோட ஐப்ரோ பென்சில், அந்த லிப் லைனர் இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இந்த சைடு பொட்டு, ரெகுலர் வியருக்கு யூஸ் பண்ணுற பொட்டு. இது வந்து ரெகுலர் வியருக்கு யூஸ் பண்ணுற தோடு. இது வந்து ஐப்ரோ அந்த கேக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சும்மா நம்ம காசு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி நான் காசு போட்டு கொஞ்சம் தோடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சீப்பு மட்டும், நான் யூஸ் பண்ணுற சீப்பு மட்டும், சிக்கு உடைக்கிற சீப்பு, எல்லா சீப்புமே நான் யூஸ் பண்ணுற சீப்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி, அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி, அவ்வளோதான் இந்த செல்ஃபில். லாஸ்ட் செல்ஃபுக்கு வந்தாச்சு இந்த கபோர்டில். இது வந்து பை 1 get 1 ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா, இதில் வாவில். அப்போ வாங்கிடுவேன் ஃபேஸ் வாஷ்லாம். ஏன்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கும் போது நம்மளுக்கு 250 அந்த ரேஞ்சில் வரும். பை 1 get 1 வாங்கினோம்னா அந்த 250 ரேஞ்சுக்கு 2 ஃபேஸ் வாஷ் வாங்கிடலாம். ஸோ அதனால வந்து அப்போதைக்கு வந்து ஒரு 4 ஃபேஸ் வாஷ் 5 ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுருக்கேன். நான் வாவோட க்ரீக் யோகர்ட் தான் இப்போ கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த லோரியலோட இந்த ஷாம்பு வாங்கி உங்கள்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், யூஸ் பண்ணேன். ஒரு 1 month யூஸ் பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஹேர். பட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிச்சு, செம்ம ஸ்மூத்தாக வச்சுக்கிச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஹேர்னா இது வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாஸ்க்கு அண்ட் வந்து ஷாம்பு ரெண்டுமே நல்லா வந்து அழுக்கு போகுது, சூப்பராக இருக்குது ஆயிலி ஸ்கின்க்கு, ஆயிலி ஹேருக்கு. எனக்கு வந்துட்டு இது ஏற்கனவே எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குமா ஹேரு. ஸோ இது போட்டோன்னு ரொம்பவே ட்ரை ஆனிச்சு, அதனால இதை நான் யூஸ் பண்ணலை. அது மாதிரி வாவோட கோகனட் மில்க் கண்டிஷனர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே கோகனட் மில்கோட மாஸ்க் ஒன்று இருக்குது, அது வந்து நான் பாத்ரூமில் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சீரம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். லோரியலோட லிஸ் அல்டிமேட்டட் அப்படிங்கிற ஒரு சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. இது நல்லா இருக்கு. வாவோட இந்த ஹார்ட் வாட்டர் டிஃபென்ஸ் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட பாதாம் ஆயில். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஹேர் ஐட்டம், அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அடுத்த கபோர்டு மேக்ஸிமம் நான் கையிலே வச்சுக்கிறேன், எனக்கு அது ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்குன்னு.
இங்கே வந்து என்னோட ப்ரஷஸ்லாம் இந்த ப்ரஷஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கேன்னா பெரிய ப்ரஷ்லாம் பெருசுலையும் சின்ன ப்ரஷ்லாம் சின்னதுலையும் எல்லா வகையான ப்ரஷ்ஷும் இந்த 3 இதில் இருக்குது. கத்திரிக்கோல் எல்லாமே இது வந்து ப்ரஷஸ் தான். மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரஷ் தான். ப்ரஷ் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் வந்து மேக்கப் போடும்போது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். முன்னாடி ஆன்லைனில் வந்து ஆஃபர்லாம் போடும்போது வாங்கினது அப்படி வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைடு பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ப்ரஷ் தான். இது வந்து அடுத்த கபோர்டு. இது வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணாதது. இது வந்து மாம்ஸ் அண்ட் கோட சீரம். இது வந்து எப்படிலாம் சொன்னாங்க, இது வந்து சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நிறைய ரிவ்யூலாம் இருந்தது. பட் வந்து உண்மையாக நல்லாவே இல்லை. ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. இது உங்களுக்கே தெரியும், குட் வைப்ஸோட சார்கோல் ஸ்க்ரப்பு பாடிக்காக நான் வாங்கினேன். உண்மையாக அது அரிசி மாவோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. சரி நம்ம யூஸ் பண்ணாட்டியும் டக்குன்னு அவசரத்துக்கு வந்து மாமுக்கோ யாருக்காவது கொடுத்துக்கலாம்ல, அதனால இது வாங்கியிருக்கேன். இதுவும் ஸ்க்ரப் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரப் தான். இது காதியோட ஸ்க்ரப்பு, இது வந்து குட் வைப்ஸோட ரோஸ்வுட் ஸ்க்ரப். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாடிக்கு. அதுக்கப்புறம் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. இது வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் நான் போடுறதில்ல, பட் மாமும் அந்த மாதிரி யாருக்காவது போட்டு விடுவேன், அப்போ போட்டுக்குவேன். இது வந்து எம்கஃபைனோட ஐ க்ரீமு. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குதுல, இதெல்லாம் வாவ் வாங்கும்போது, இதில் வந்து ஃபேஸ் ஷாப் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தது. இது குட் வைப்ஸோட டோனர். இது எனக்கு பிடிக்கல. நான் நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுவேன், ஹெர்பல் ஃபேஷியல்லாம் யாருக்காவது கேட்டாக்குன்னா நான் போட்டு விடுவேன். இங்கே பாருங்கள், ஒயிட் சீடோட இந்த சீரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதே மாதிரி பெருசு வாங்கணும். ஏன்னா இது வந்து எனக்கு மினி ஃப்ரீயாக கொடுத்தது. இதே மாதிரி பெருசு வாங்கணும்னு வாங்கினேன். சூப்பராக இருக்குது அந்த சீரம். இதுவும் வந்து ஃபேஸ் ஷாப்பில் ஃப்ரீயாக கொடுத்தது தான். செம்மையாக இருக்கும், செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் கபோர்டு. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கிறது வந்து நேச்சர்ஸ் தத்துவாவோட பவுடர் தான். நீம் பவுடரு, முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீல் பவுடரு, ரோஸ் பெட்டல் பவுடர் எல்லாமே நான் வாங்கி வச்சுருப்பேன். ஹைபிஸ்கஸ் பவுடர். ஃபேஷியலுக்கு டோட்டலி நான் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதுலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் வந்து சேம் வெப்சைட் வந்து இப்போ தத்துவாலஜின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, தத்துவாலஜின்னு இப்போ மாற்றிருக்காங்க. மேக்ஸிமம் நான் ஒரு 6 மாதத்துக்கு தேவையானதில் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி வாங்கணும். இது வந்து என்னோட அடுத்த கபோர்டு. இங்கே வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு, நான் வந்து யூஸ் பண்ணாத எப்பயாவது யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷு. இந்த பாருங்கள், இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு. அப்புறம் வந்துட்டு இது வந்து அலுவேரா பீல் ஆஃப் மாஸ்க்கு. இது வந்து காதியோட சீரம் இங்கே இருக்க சென்டரில் இருக்கிறது. அப்புறம் வந்து செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர். செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. சன்ஸ்க்ரீன் எப்போயாவது யூஸ் பண்ணுறது இருந்தால் வாவோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பெருசாக ஒன்று இது நல்லா இல்லை, லோட்டஸ் அளவுக்கு நல்லா இல்லை. இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி நல்லா இருக்கா, ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து என்னோட மைக் வச்சுருக்கேன், டக்குன்னு திறந்துட்டு எடுக்கணும் வீடியோ பண்ணும்போது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிங்க பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி என்னோட ஃபேஷியலுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். குங்குமப்பூ இது வந்து இந்த இடத்துல எய்த்தாப்லேயே வச்சுருக்கேன். அடுத்து கடைசி இங்கே பார்த்தீங்கன்னா, இது பெரிய பெரிய கிளிப்ஸ், இந்த கொண்டை போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பெருசாக இங்கே போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்ன சின்ன கிளிப்ஸு, ஃப்ரீ ஹேர் விடும்போது போடுறதுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸு. இந்த வந்து ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பின்னு, இந்த மாதிரி ஜோதிகா கிளிப்பு, இதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருப்பேன். இது 3மே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக எடுக்கிறதுக்காக 1 by 1. இந்த கபோர்டு இது 2மே முடிச்சுட்டேன். கீழே வந்து 3 இருக்குது. இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, 3 இருக்குது. இந்த கபோர்டு இருக்குல்ல, இது 2மே 1 தான். இது ஒரு டோர், இது ஒரு டோர், அவ்வளோதான். இது கொஞ்சம் பெருசு. இதில் வந்து ஒன்று தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ப்ரைடல் நான் பண்ணுவேன், ப்ரைடல் ஒர்க்குக்கு போவேன். இப்போ சச்சுபாய் பிறந்ததுக்கப்புறம் நான் போகிறதில்ல, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ப்ரைடல் திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். சௌரி முடி, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே என்னோடய வளையல் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு என்னோட கல்யாண வளையல் கூட நான் பத்திரமா வச்சுருக்கேன். நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள்லையோ இல்லை வந்து 1 month 2 monthல வாங்கினதே கிடையாதுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண பொட்டு அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பழங்காலத்து பொட்டுன்னு கூட தெரியும். அந்த பொட்டு அந்த மாதிரி திங்ஸ் கூட நான் வச்சுருப்பேன். பெருசாக எதையும் தூக்கி போட மாட்டேன், யாருக்காவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து ஆஃபர் போடும்போது
அப்பப்போ வந்து வாங்கிக்கிறது மேக்கப் திங்ஸ்லாம், அதாவது வரும்போது அவங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன். அந்த திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து இது வந்து இந்த பார்லருக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம், இப்போ நம்ம ஏதாவது இது பண்ணுறோம்ல, இந்த காட்டன், அப்புறம் வந்து ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி புதுசாக வாங்கி பிரிக்காமல் இருப்போம்ல, அந்த திங்ஸ் எல்லாமே இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பொட்டு பாருங்கள், என்னோடய பொட்டு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெகுலர் வியருக்கு உள்ளது மேலே வச்சுருக்கேன். எப்போயாவது யூஸ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் நான் காலேஜ் படிச்சுட்ருக்கோம், நம்மளாலையும் நம்பாட்டி இதுதான் உண்மை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வச்சுருந்த பொட்டு உங்களுக்கு தெரியும் இந்த பார்க்கும்போதே. இருந்தாலும் இப்படியே நான் பத்திரமா பல வருஷமானாலும் பத்திரமா வச்சுருக்கேன்ல. ஸோ வந்து இதெல்லாம் வாங்கி உண்மையாகவே 10 வருஷம் இருக்குங்க. இதுதாங்க உண்மை, நம்புங்க. அந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கின பொட்டு எல்லாமே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாத பொட்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா கொடுத்துட்டேன். இப்போ வந்து சும்மா நான் எனக்கு தேவைப்படுறது மட்டும் நான் வச்சுருக்கேன். எனக்கு எது வேணுமோ அதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். ரொம்ப பழைய அந்த காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ண பொட்டெல்லாம் வந்து இருக்கட்டும், எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் அதெல்லாம். இங்கே வந்து ஸ்ட்ரைட்னர் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரையர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அது 3 மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இந்த பாக்ஸில் வந்து நான் வைக்கல. நான் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருவேன். இங்கே பாருங்கள், சில சமயம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இதெல்லாம் வரும்ல, சம்மந்தம் இல்லாத பொருளை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்போம். அதுக்கு அப்படி உள்ள பொருள் தான் இது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதோ பாக்ஸ் தேவைப்பட்டா இந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம்ல, அது இந்த இதெல்லாம் இங்கே நான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் இந்த சேஃப்திங்லாம் இங்கே இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து என்னோடய சோப்பு, இது வந்து வேஸ்லினோடது. வந்து இது மீஷோவில் வாங்கினது, புதுசாக இருக்கிற பொட்டு பாக்கெட்டு. இங்கே பாருங்கள், இது ஏன்டா வாங்கணும், ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை, ஒரு மூடவும் வரல, ஏன்டா வாங்கணும்னு இருந்துச்சு. இது வந்து என்னோட இந்த ஐலைனர், இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்பாவது தானே யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இங்கே அடியில் வந்து லப்பர் பேண்டு, நான் போனிடெயிலுக்கு யூஸ் பண்ணுற லப்பர் பேண்டு இதை போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த திங்ஸ். நமக்கு பிடிச்ச இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதானே நம்மளுக்கு வந்து பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இது வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னைய பொறுத்த வரைக்கும். பைத்தியம் மாதிரி வளர்றேன்னு நினைக்கிறேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உண்மையாக மை ஃபேவரட் பிளேஸ்னா கபோர்டு அப்படின்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான், எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தான். ஏன்னா எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் நான் கரெக்டாக நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்கிறனால அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். எனக்காவது நான் கலெக்ட் கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன், திரும்பி அதே இடத்துல நான் வச்சிருவேன். இப்போ ரொம்ப டைம் இருக்காது, ஏன்னா தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன்ல. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்ன டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். பை பாய், தேங்க்யூ.